அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டங்களின் போது பொது சொத்துகளுக்கு ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீட்டை வசூலிக்கும்படி விதிமுறைகளை வகுக்க அரசுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமிருந்து இழப்பீட்டை வசூலிப்பது தொடர்பான விதிகளை வகுக்க அக்டோபர் 16ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள பரப்புரையின் போது பாரபட்சமற்றி அனுமதி வழங்குவது தொடர்பாக மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என கோரி அக்கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜராக இருந்த வழக்கினர் ஏற்கனவே கடந்த விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் தெரிவித்த பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமிருந்து வசூலிக்கும் இழப்பீடுகள் வசூலிப்பது தொடர்பான விதிமுறைகளை வகுப்பது தொடர்பாக கால அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டது. மேலும் இது தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கின் எதிர்மனுதாரராக தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரை இணைத்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பரப்புரைக்கு அனுமதி கோரி விண்ணப்பங்களை பாரபட்சம் மற்ற முறையில் பரிசீலிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்தால் எஸ்பிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை டிஜிபி இன்று அறிக்கை தாக்கல் செய்யாமல் எஸ்பி அறிக்கை தாக்கல் செய்திருப்பது நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். மேலும் அனைத்து உத்தரவுகளையும் டிஜிபி முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்வதற்கு தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தாக்கல் செய்வோம், அதுவரை கால அவகாசம் வழங்குவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் இந்த சம்பந்தப்பட்ட கூட்டங்களில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் வகையில் டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும், அவ்வாறு எந்த விதமான அசம்பாவிதங்கள் இல்லை என்றால் அந்த தொகையை திருப்பி அளிக்கலாம் எனவும் நீதிபதி ஒரு கருத்தினை தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.